என் வாழ்க்கையிலே நான் சந்திக்கும் பாடுகளை எவ்வாறு கையாள்வது? பாடுகளை கையாள 4 வழிகள் எழுதுங்க. 4 ways to handle suffering. இன்றைக்கு கர்த்தர் இதுதான் நமக்கு பாடமாக கற்றுக் கொடுக்க போகிறார். கடந்த வாரம் நம்ம படித்தது ஏன் நான் பாடுபடுகிறேன், அப்போ நம்ம அதை 7 காரியங்களை படித்தோம். இன்றைக்கு இந்த பாடுபடும் போது எப்படி அந்த பாடுகளை கையாள்வது, 4 காரியங்களை இன்றைக்கு வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது காரியத்தை எழுதுங்க, பின்பு நான் விளக்குகிறேன். முதலாவது எழுதுங்க, பாடுகளை கண்டு அதிர்ச்சி அடைந்ததை போல தோன்றுவதை நிறுத்துங்கள். டோன்ட் appear as if you are startled by suffering. ஏதோ பாடுகள் எதிர்பாராம நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பாராத விதத்தில் எனக்கு பாடு வந்துருச்சுன்னு சொல்லி அப்படியே அதிர்ச்சி அடைந்த ஒரு உணர்வை, ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தாதீங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள் என்று வாசிக்கிறோம். சந்தோஷப்படுங்க. அதில் நான் முக்கியப்படுத்துகிற வார்த்தை 12ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தையை பாருங்க. உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகைக்காதீங்க. நடக்காதது நடந்துருச்சுன்ற மாதிரி பார்க்காதீங்க. நம்ம நிறைய வேளை பாடுகளை பற்றி நம்ம அப்படி பயந்துட்டோம் அப்படின்னா, நம்ம அப்படியே மிரண்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் ஓட முடியாது, தொடர்ந்து நடக்க முடியாது, தொடர்ந்து வாழ முடியாது. யூ கெட் ஸ்டக் இஃப் யூ ஆர் ஸ்டார்ட்டில்ட். இந்த பயம் நிறைய பேரை அப்படியே உரைய வச்சிரும், முன்னேற விடாது, அப்படியே உரைய வச்சிரும். எதையுமே புதுசாக செய்ய விடாது, தொடர்ந்து முன்னேற விடாது, அவங்கள அப்படியே ஒரு இடத்துல இறுக பண்ணிடும். நாம் அப்படி மாறக்கூடாது. அதுபோல் நிறைய வேளையில் நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம நிறைய பேர் எப்படி எதிர்பார்க்கணும், இன்றைக்கி எனக்கு நல்ல காலம் பிறக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லுது, நல்ல காலம் பிறக்கிறது இருக்கட்டும்னா பொல்லாத காலம் நமக்கு சுற்றி இருக்குன்றதை மறந்துடாதீங்க. இயேசு எப்படிப்பட்டவர்னா பாடு சகித்தார். இயேசு பாடு சகித்த இயேசு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, என்ன ஒருத்தன் பின்பற்றி வரணும் அவனவன் தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றிவான்றார். இப்போ நான் சிலுவை தூக்கிட்டு போகிறேன்னா நான் எதுக்கு இப்படி போகணும் அப்படின்னு கேட்டால், முன்னாடி பார்த்தா இயேசுவும் சிலுவை தூக்கிட்டு தான் போகிறார். அவர் நம்மை போல பாடு அனுபவித்தார். நாம் இன்றைக்கு அனுபவிக்கிற ஒவ்வொரு போராட்டத்தையும் இயேசு அனுபவித்தார். இன்றைக்கி நம்ம சொல்லலாம், என்னை ரொம்ப வெறுக்கிறாங்க, என்னை பற்றி பரிகாசம் பண்ணுறாங்க, பொய்யா பேசுகிறாங்க, என் மேலே பழி சுமத்துறாங்க. ஏன் சொல்வார், இல்லை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன்ப்பா, எனக்கும் உன்னை போல் பசி எடுத்துச்சு, எனக்கும் உன்னை போல் தாகம் எடுத்துச்சு, எனக்கு உன்னை போல் வலிச்சுது, எனக்கு உன்னை போல் வேதனை இருந்தது. உன்னை எப்படி நிறைய பேர் நிராகரிச்சாங்களோ அதே மாதிரி என்னை நிராகரிச்சிருக்காங்க. என் வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை கொடுத்துருக்காங்க, என்னை ஏமாற்றிருக்கிறாங்க, காட்டி கொடுத்துருக்குறாங்க, என்னை விட்டு ஓடி போயிருக்கிறாங்க, தனியாக விட்டுருக்காங்க. எல்லா பாதையும் நம்மை போல ஒரு மனிதனாக இயேசு சுமந்தார். இப்போ அதை பார்க்கும்போது நமக்கு என்ன வருது தெரியுமா? ஒரு நம்பிக்கை வருது. அவரால் கடக்க முடிஞ்சா கர்த்தர் கிருபையால் நானும் கடப்பேன். அல்லேலூயா. அவர் முன்னால் போயிட்டாரு, என்னை பின்பற்றி வரும்படி அவர் சொல்லுகிறார். பாருங்க, அவர் வேதம் சொல்லுகிறது, இந்த ஓட்டத்தில் இயேசுவை பார்த்துட்டு பொறுமையோட என்ன செய்யணுமா? ஓடக்கடவும். உட்கார்ற ஆளுக்கு பிரச்சனை கிடையாது இல்லையா, ஓடுறவனுக்கு தான் பிரச்சனை. சேர்லேயே உட்காந்துருந்தப்பா சார், அப்படியே விழுந்தானா மண்டை உடஞ்சி போச்சு, நான் சொல்கிற கேட்டிருக்கீங்க? இல்லை, நடக்க ஆரம்பித்தேன், எனக்கு தான் தடுக்கி விழுந்து என்ன வந்துச்சு? பிரச்சனை வந்துச்சு இல்லையா? அதே போல தான் ஓட ஆரம்பிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதை எதிர்பார்த்து தான் போனோம். ஆண்டவர் நம்மை அழைக்கிறது உட்கார்றதுல, ஓடுப்பா என் பின்னால் பொறுமையாக ஓடிவா, நான் போகிறேன் பாரு முன்னால், பின்னால் ஓடி வந்துட்டேரு. நாம் இருக்கிறது எல்லாமே ஒரு பந்தயத்தில் இருக்கிறோம். எப்படி ஓடணும்னா கடைசி வரைக்கும் ஓடணும். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் ஓடணும். இது ஓடும்போது அங்கே சொல்லுகிறாரு, இயேசு ஓடும்போது எப்படி ஓடினார்னா, அவர் அவமானத்தை எண்ணாமல் ஓடினாராம். அப்போ ஓட்டத்தில் என்னமும் இருக்குது, அவமானம் இருக்குது. அவமானம்னா ஓடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு தடுக்கி விழுந்துருவோம். எத்தனை பேருடைய கிறிஸ்டியன் லைஃப்பில் விழுக இருக்குது தெரியுமா? கடந்த வாரம் ஒரு தம்பி என்னை பார்க்க வந்திருந்தான், நம்ம சர்ச் பிள்ளை. அவன் சொன்னான், அங்கிள் என்னால் அவன் அழுகிறான், கண்ணீரோடு சொல்லுகிறான் என்கிட்ட, அங்கிள் என்னால் இதை எப்படி சொல்கிறேன்னு தெரியல, நான் ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழணும், உண்மையாக வாழணும், நீதியாக வாழணும், நேர்மையாக வாழணும், ரொம்ப பிரயாசப்படுறேன். நான் நிறைய ஆண்டவருக்காக பொருத்தனை பண்ணுறேன். நான் ஆண்டவருக்கு முன்னால் நிறைய உடன்படிக்கை பண்ணுறேன். நான் தீர்மானங்கள் எடுக்கிறேன். இனிமே இதை செய்ய மாட்டேன், இதை பார்க்க மாட்டேன், இங்கே போக மாட்டேன், இப்படி செய்ய தீர்மானிக்கிறேன். 4 நாள் தீர்மானத்தில் இருக்கேன், 5ஆவது நாள் விழுந்துடுறேன், அதே பாவத்தில் விழுறேன், அதே அக்கிரமத்தில் விழுந்துடுறேன். அது என் மனசை ரொம்ப உடைக்குது. ஆண்டவருடைய வருகைக்கு நான் ஆயத்தமெல்லாம் போயிட்டேனே அப்படின்னு ரொம்ப உடைக்குது. அப்போ நான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓடுறதுல என்ன பிரயோஜனம்? நான் இத்தனை விழுகைகளை சந்திக்கிறேன், நான் என்ன பண்ணணும்? எப்படி நான் இதை எதிர்கொண்டு போகிறது? அப்போ நான் சொன்னேன், தம்பி நீ விழுறது இருக்கட்டும், ஆனால் எழும்புறியா திரும்ப? அதுதான் முக்கியம். நீ எழும்பி ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். எத்தனை முறை விழுகைகள் வரலாம், எத்தனை முறை அவமானங்கள் வரலாம், எத்தனை முறை பாடுகள் வரலாம். யூ ஷுட் நெவர் ஸ்டாப் ரன்னிங். ரைஸ் அப் அண்ட் ரன் அகேன். எழும்பி ஓடு, திரும்ப ஓடு. சில தடவை இடறி விழுவாய், சில தடவை நீ மயங்கி விழுவாய், சில வேளை சுதாரிப்பு இல்லாமல் விழுந்து விடுவ, தவறுகள் நடக்கும்.
ஸ்டாப், டோன்ட் ஸ்டாப், கெட் அப் அண்ட் ரன் அகைன். திரும்ப ஓடு, திரும்ப ஓடு, திரும்பி ஓடு. ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு 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 வழுக்கல் வந்துருச்சு, ஒரு சறுக்கல் வந்துருச்சுன்னா கர்த்தர் கைவிடலாம் மாட்டார். வேற நீதிமான் 7-70 முறை விழுந்தா கூட கர்த்தர் அவனை என்ன பண்ணுவார்? திரும்ப நிலை நிறுத்துவார். நீ எழும்ப மறந்துடக்கூடாது, எழும்ப மறக்கவே கூடாது. நீ வாழ்க்கையில் தவறுகள் நடக்கலாம், பலவீனங்கள் வரலாம், எழும்பி ஓடு. ஒரு நாள் வரும், இதில் விழுந்து 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 எழும்பி நீ ஓட ஆரம்பித்த பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் வரும், இனி விழாமல் ஓடுறது கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. ஒரு சோதனையில் விழுந்துட்டீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் அன்பா சொல்கிறேன், நீங்கள் சோதனையில் விழுந்துட்டீங்களா, ஒரு பாவத்தில் விழுந்துட்டீங்களா, அப்படியே உட்காந்துடாதீங்க, சாஞ்சு மல்லாக்க உட்காந்துடாதீங்க. இனிமேல் எனக்கு நான் ஓடி என்ன பிரயோஜனம், இனிமேல் நான் சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம், பைபிள் வாசித்து என்ன பிரயோஜனம், ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இவ்வளோ பெரிய தப்புன்ட்டேனே நான், இனிமேல் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சாயாதீங்க. கெட் அப் அண்ட் வாக், கெட் அப் அண்ட் ரன். ஒரு ஃபுட்பால் மேட்சை பாருங்க, அந்த ஃபுட்பால் மேட்ச்சில் ஒருத்தன் ஓடிட்டே இருக்கிறான், நடுவில் ஒருத்தவங்க காலை விட்டான் உள்ள, அவ்வளோதான். எத்தனை கும்பகரணம் போட்டு போய் விழுந்தான் பாருங்க, கால் வலி தாங்க முடியல. உடனே ஒரு டீம் வர்றாங்க, உள்ளே அவன் என்ன பண்ணுறாங்க, உடனே காலில் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க, அதுக்கு ஃபிசியோதெரப்பி கொடுக்குறாங்க, கொஞ்சம் ஸ்ப்ரேலாம் அடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மான் மாதிரி துள்ளி எழுப்பிட்டு என்ன பண்ணுறான், திரும்ப ஓடுறான். அவன் எதுக்கு வரானா, நான் வீட்டில் போய் படுக்க வந்தேன், இங்கே விளையாட வந்தேன், நான் கடைசி வரைக்கும் விளையாடணும், வலி வந்தால் பரவாயில்ல, ஏதாவது பேண்ட் கேட்டு போட்டு என்ன பண்ணிடுவேன், ஓடுவேன். தடுக்கி விழுறான் பாருங்க ஓட்ட பந்தயத்தில், அவன் என்ன பண்ணுறான், நொண்டிக்கிட்டே ஓடிறான் கடைசி வரைக்கும். ஐ வாண்ட் டு ரன் அண்ட் ஃபினிஷ் த ரேஸ். ஆம், நம்முடைய தேவன் நமக்கு ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அளிக்கிறதுக்கு தைரியமாக அவரிடத்தில் ஓடி வரணும்னு தான் போட்டிருக்கு. டோன்ட் ஸ்டாப் ரன்னிங், டோன்ட் ஸ்டாப் ரன்னிங். ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ன்றது இட்ஸ் நாட் ஈஸி. சில வேளை நம்ம எடுத்த பெரிய பெரிய தீர்மானங்களில் நம்ம ஏமாற்றத்தை பார்ப்போம். நாம் நல்லதனமாக நினச்சி ஒவ்வொரு நாளும் ஆரம்பிப்போம், இது நான் செய்யவே மாட்டேங்க, போவே மாட்டேன், இதை தொட மாட்டேன், தீர்மானத்தோடு போவோங்க. சில தடவை வழுவிடும், சில தடவை தடிக்கிறோம், சில தடவை தவறிடும். அதை பார்த்த உடனே பிசாசு சொல்லுவான், நீ அவ்வளோதான், நீ யூஆர் அவுட் ஆஃப் த ரேஸ், கெட் அவுட் அப்படின்வான், ட்ராக் அவுட் வெளியே போனுவான். யூ சே நோ 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 நோ, எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையான ஓடணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் எழுந்து ஓடுவேன், நான் திரும்ப எழும்புவேன். ஹல்லேலூயா. மீண்டும் எழும்பி ஓடு, கடைசி வரைக்கும் ஓடுவேன், கர்த்தருக்காக ஓடுவேன், கடைசி வரைக்கும் ஓடுவேன். அந்த தீர்மானத்தை நீங்கள் ஒரு நாள் விடவே கூடாது. ரைஸ் அப் அண்ட் வாக் அகைன், ரைஸ் அப் அண்ட் ரன் அகைன். பொறுமையாக ஓடுப்பா, பொறுமையாக ஓடு, பொறுமையாக ஓடு, கடைசி வரைக்கும் ஓடு. கர்த்தரோட கடைசி வரைக்கும் கிருபை தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தை வாசித்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி அதை என்கரேஜ் பண்ணியிருக்கிறார் பாருங்க. பேதுருவை பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் உண்மையாகவே நல்ல இன்டென்ஷன் இருந்தது. அவன் சொன்ன, ஆண்டவர் எல்லாருமே மறுதளித்தா கூட நான் மறுதளிக்க மாட்டேன், எல்லாருமே விட்டு போனால் கூட நான் போக மாட்டேன், நல்ல இன்டென்ஷன்ஸ் தான் எனக்கு இருந்தது. ஆனால் ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில் இயேசுவை தூரமாய் பின்பற்றினான். இயேசுனுடைய சத்துருக்களுடைய வேலைக்காரருக்கு முன்பாக இயேசுவை அறியேன் என்று மறுதளித்தான். அவன் வாழ்க்கையில் கண்ணீராயிடுச்சு, அவனுக்கு ரொம்ப மனம் உடைஞ்சு போயிட்டான், இப்படி நம்ம பண்ணிட்டோமே. ஆனால் ஆண்டவர் அவனை திரும்ப வந்தார், அப்பா என்னை நேசிக்கிறாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. which was just God telling him, you know what, I know you have fallen, நீ விழுந்துட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் எழுந்து ஓடு, get up and walk, get up and run, திரும்பி எழும்பி ஓடு. கர்த்தர் அவனை திரும்ப ஓட வைத்தார். ஹல்லேலூயா. ஒரு முறை பாருங்க, பேதுரு, இதே பேதுரு தான், இயேசு ஒரு முறை கடல் மேல் நடந்து வர்றதை பார்த்தான். பார்த்த உடனே அத்தனை பேருக்கு அதிர்ச்சி, எல்லாம் வாய் பிளந்திருக்காங்க. ஆனால் அந்த பேதுரு சொல்லுகிற, ஆண்டவரே நீர் தேவனானால், நீர் கர்த்தரானால் உம்மோடு கூட நான் தண்ணி மேல் நடக்கிறதுக்கு, கடல் மேல் நடக்கிறதுக்கு உத்தரவு கொடுங்க. ஏசு சொல்றாரு, வாப்பா படகை விட்டு இறங்கி வெளியே வா, கடல் மேல் நடந்து வா அப்படின்றார். உடனே இவனும் என்ன பண்ணா, தைரியமா எழுந்து நடந்துட்டாங்க. உண்மையாவே நடந்துட்டான், இயேசுவை போலவே நடந்து வந்தான். ஆனால் கொஞ்சம் தூரம் வரும்போது காற்றை பார்த்தான், புயலை பார்த்தான், கடலை பார்த்தான், அலைகளை பார்த்தான், பயம் வந்துருச்சு, அப்படியே உள்ள மொழிட்டான். ஆண்டவர் அவனை டிஸ்மிஸ் பண்ணல, கையை பிடிச்சாரு, எழும்ப, அவனை தூக்கி நிறுத்தி திரும்ப அவனை படகுல கொண்டு போய் வைத்தார். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? நம்ம முழுகும் போது தள்ளி போகிறவர் அல்ல, ஒதுங்கி போகிறவர் அல்ல, வேண்டான்னு தூக்கி போடுகிறவர் அல்ல, திரும்ப திரும்ப எழுப்பி நடக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தினால மிகுந்த தாழ்மையாக சொல்கிறேன், ஒருவராக நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் சம்டைம்ஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப், கீப்பிங் அப் யுவர் ஹோலினஸ், உங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது, நீதியை காத்துக்கொள்வது, உண்மையை காத்துக்கொள்ள சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். ஐயோ நான் அப்படி வழுவிட்டேனே, விழுந்துட்டேனே. நான் சொல்லுவேன், அவரை நோக்கி பாருங்க, ஆண்டவர் உங்களை திரும்ப தூக்குவார். உடனே சொல்லுங்க, ஆண்டவரே இனி நான் அதை செய்ய விரும்பலை, நான் இனி ஓட விரும்புகிறேன், நான் ஓட விரும்புகிறேன், நான் ஓட விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு முன்னால் போய்கொண்டே இருக்கிறீங்க, இந்த ஓட்டத்தில் நிற்க விரும்பலை. ஆண்டவரே நான் பொறுமையாக கடைசி வரைக்கும் ஓடி வர எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்டாப் அப்பியரிங் டு பி சர்ப்ரைஸ்ட் பை சஃபரிங். அப்படியே அசந்து போய் அதிர்ந்து போய் நின்றாதீங்க. சஃபரிங் இஸ் பார்ட் ஆஃப் த ரேஸ். இந்த ஓட்டத்தில் பாடுகள் என்பது ஒரு பகுதி. அதனால ஏதோ ஒரு அதிர்ச்சியை கண்டுட்டேன்னு சொல்லி பயப்படாதீங்க, இது நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கு. கடைசி வரைக்கும் இந்த ஓட்டத்தில் ஓடி முடிப்பேன். அதை பார்த்து அசந்து போய் நின்றாதீங்க, அதிர்ந்து நின்றாதீங்க, தொடர்ந்து ஓடுவோம். ரெண்டாவது எழுதுங்க, பாடுகள் வேளையில் தேவன் மீது பழி போடுவதை நிறுத்துங்கள். யாக்கோபு 1:12-14. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்கு பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான்.
சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க பாரு, நீ படுகிற உபத்திரவங்கள் பாடுகளுக்கெல்லாம் ஸ்கேப் கோட் மாதிரி, பலிக்கடா மாதிரி, பஞ்சிங் பேக் மாதிரி ஆண்டவர் யூஸ் பண்ணாத. எல்லாத்துக்கும் ஆண்டவர் தான், எல்லா பாடுக்கும் ஆண்டவர் தான் காரணம். இது சில பேருடைய பழக்கமா இருக்கு. எந்த பாடு வந்தாலும் கர்த்தர் ஏன் தான் என்னை எப்படி பாடுக்குள்ள படுத்துறாரோ தெரியல, ஏன் தான் எனக்கு மட்டும் உபத்திரம் கொடுக்குறாரோ தெரியல. இது எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தை ஸ்கூலில் ஒழுங்காக எக்ஸாம் எழுதாம, ஏன்டா ஒழுங்காக எழுதா எக்ஸாம் எழுத, ஒழுங்காவே சொல்லிக் கொடுக்கலாமா, டீச்சர் சரியில்லை. இன்னொரு பிள்ளை வந்து சொல்லிட்டு போகும், ஏன்பா ஒழுங்காக எழுதல, மார்க் இவ்வளோ கம்மியாக இருக்குது, கொஸ்டின் பேப்பர் அவ்வளோ டஃப்பாக எடுத்துருக்காங்க, நான் என்ன பண்ணுவேன். ஆனால் அதே கொஸ்டின் பேப்பர் வச்சு இன்னொருத்தர் 100க்கு 100 வாங்கியிருக்கான். இவருடைய பாடு என்ன, கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக்கி விட்டது. ஏன் டஃப்பாச்சு, எதுக்கு டஃப்பாச்சு, இவர் படிக்கலை, ஆனால் பழி சுமத்துறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கான். சில அம்மா அம்மா நல்லா தலையாடி, ஆமாம் ஆமாம் இப்போ வர டீச்சர் யாரும் ஒன்றும் சொல்லிக் கொடுக்குறதே இல்லைன்னு இந்தம்மா மத்தளம் போட்ட உடனே அவங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுள் ஆகிடும். இனி அவன் படிக்க வேண்டியதில்லை. எப்போ படிக்கலைனாலும் மார்க் வரலாம், யார் தான், டீச்சர் தான் காரணம். அதே போல் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம என்ன பிரச்சனையை சந்தித்தாலும் எல்லாம் ஆண்டவர் தான் காரணம், எல்லாம் ஆண்டவர் தான். இவர் கார் ஓட்டும் போது செல்ஃபோனே பார்த்துக்கிட்டு போய் டொம்முன்னு இடிச்சிடுறது, இடிச்சிட்டு காலையிலேருந்து ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு பாடுகளே தான் கொடுத்துட்ருக்காரு. வண்டியை நாசமாக போச்சு, உனக்கு முன்னும் பின்னும் தூதரில் அனுப்புவேன்னார், எங்கே அனுப்புனாரு, நீ செல்ஃபோனை பார்த்துட்டு நீ போய் இடிச்சதுக்கு ஆண்டவர் தான் காரணம். சில பேர் வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு எதையாவது பேசி சண்டையை மூடிட்டு வந்து உத வாங்கிட்டு வர்றது, ஒரே பாடு யோபு மாதிரி பாடு சகிக்கிறேன்றது. எல்லாம் நீ பண்ண வாயை பிளாஸ்டர் போட்டு ஒட்டியிருந்தா உனக்கு ஏன் இந்த பாடு. ஆண்டவர் உடனே ஆண்டவர் தான், எது கெடுத்தாலும் ஆண்டவர். நிறைய பேருக்கு இது ஒரு பழக்கம். இவங்க வாழ்க்கையில் தவறான ஒரு தீர்மானம் எடுத்து ஆலோசனை இல்லாமல் சீர்கெட்டு போய் யோசனை இல்லாத கோவேரி கழுத மாதிரி எதையாவது ஒன்று தப்பாக செஞ்சுவிட்டு, தப்பாக நடந்துருச்சுன்னா எல்லாம் கர்த்தர் தான், நல்லா நடந்தால் நம்ம. சில வீடுகளில் பிள்ளைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வரும், எங்க உங்கள் பிள்ளைக்கு வந்து கோல்டு மெடல் கிடைக்குது, நீங்கள் அப்பா அம்மா வந்து மெடல் வாங்கிக்கிடுங்க. அப்போது அம்மா அவரை பார்த்து சொல்லுவாங்க, என் பிள்ளையாச்சே எப்படி இருப்பான், பின்ன கோல்டு மெடல் தான் வாங்குவான், அவங்க தாத்தாவே வாங்கினார், அவங்க அப்பாவே வாங்கினார், அதனால் என் பிள்ளை என்ன பண்ணியிருக்கான், கோல்டு மெடல் வாங்கியிருக்கான். அதே ஒரு நாள் ஃபோன் வருது, 2 பேரும் உடனே கிளம்பி வாங்க, உங்கள் பையன் பக்கத்தில் இருக்கவங்க கையில் காம்பஸ் வச்சு குத்திவிட்டாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லும் அவரை பார்த்து, என்ன பிள்ளையை பற்றி வச்சுருக்கீங்க, நல்லது செஞ்சா யார் பிள்ளை, என் பிள்ளை மகராசன் எப்படி இருக்கான் பார், அதே ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னா தப்பார், உன் பிள்ளை தான் என்ன பண்ணுறதுக்கான் பார், என்ன மாதிரி பேரை கெடுத்துட்டு வந்திருக்கான் பார். அவரும் அப்படி தான் சொல்லுவார், வந்து உன் பிள்ளை பண்ண வேலையை பார்த்தியா. இதே மாதிரி தான் நிறைய பேர், ஏதாவது நல்லது நடந்து போச்சு, வேலை கிடைச்சிட்டு எல்லாம் கிடைச்சுன்னா, நல்லா படித்தேன் தெரியும், எனக்கு இந்த கொஸ்டின் வரும்னு தெரியும், கரெக்டாக படிச்சுட்டு வந்தேன், அதே வேலை கிடைக்கல. கர்த்தர் பாருங்க, நம்ம ஜோம் பண்ணி கூட ஒரு பிரயோஜனம் கிடையாது, எல்லாம் கர்த்தர் தான், எல்லா தப்புக்கும் கர்த்தர் தான். பாடுகள் வழியாக போகும்போது தேவன் மேலே நாம் வந்து குற்றம் சுமத்தி, தேவன் மேலே நாம் வந்து எல்லா குறைகளையும் நாம் திருப்பி, அவர்தான் எல்லாவற்றுக்கும் காரணம் அப்படின்னு அவர் மேலே கொண்டு பழிய போடுவது சரியான விதம் அல்ல, சரியான விதம் அல்ல. கவனிக்காதீங்க, விட்டுருங்க, பிள்ளைய விட்டுருங்க, நீங்கள் பேசாமல், சரியான விதம் அல்ல. நீங்கள் வந்து எதையுமே நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் தேவன் மேலே கொண்டு பழி போடாதீங்க. அவர் மேலே நீங்கள் பழி போட்டிங்கன்னா நம்ம வந்து பிரச்சனைகளை சரியாய் கையாள முடியாமல் போயிடுவோம். நீங்கள் எல்லாத்துக்குமே ஆண்டவர் மேலே பழி போட்டிங்கன்னா அப்போ நம்ம பிரச்சனை என்ன, அப்போ நம்முடைய உத்தரவாதம் என்னன்னு யோசித்து பாருங்கள். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் வந்து ஆண்டவர் கிளியராக சொல்கிறாரு, இந்த தோட்டத்தில் உள்ள கனிகளை எல்லாத்தையும் நீங்கள் புசிக்கலாம், இந்த ஒரு கனியை மட்டும் என்ன பண்ணாத, புசிச்சா சாகிற நாள், புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் சொல்லிட்டார் ஆண்டவர். ஆனால் இவன் போய் சாப்பிட்டான். இப்போ ஆண்டவர் கூப்பிட்றாரு, கூப்பிட்டுட்டு நான் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன கனி எப்படி புசிச்சியா, கேள்வி என்னது, நீ சாப்பிட்டியான்னு கேட்டார். அதுக்கு பதில் என்ன வந்துச்சு, நான் இல்லை நீங்கள் கொடுத்தீங்க பாருங்க அந்த பொண்ணு, அதான் அது கொடுத்தது தான் சாப்பிட்டேன், இப்படி ஆகிப்போச்சு. அது மட்டும் இவர் சாப்பிட்டது தப்பு இல்லை. இப்போ யார் பிரச்சனை, இப்போ தேவன் தான் பிரச்சனை. இதே ஆள் தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதே மனைவியை பார்த்து கவிதை பாடினார். என்ன கவிதை பாடினார், என் எலும்பின் எலும்பே, என் மாம்சத்தின் மாம்சமே. அப்போ மனைவி நல்லதெல்லாம் செய்யும்போது கவிதை, ஏதாவது தப்பு நடந்து போச்சுன்னா எல்லாம் நீங்கள் கொடுத்த பொண்ணு தான். நான் கூட பார்த்துருக்கேன், கல்யாணம் ஒழுங்காக போச்சுன்னா நிறைய ஜோம் பண்ண பாஸ்டர், உபவாசம் இருந்தேன்,
கத்தரா பார்த்து எனக்கு நல்ல பொண்ணு கொடுத்தாருன்னு. ஏதாவது பிரச்சனை ஆச்சு போச்சு, இந்த பாஸ்டர் பண்ண வேலை தான். அவர் தான் சொன்னார் ரொம்ப நல்ல பொண்ணுன்னாரு. பொல்லாத பொண்ணா இருக்கா. ஆனால் இவர் தான் பின்னாடியே போனார். இவர் தான் இந்த பொண்ணு தான்ப்பா பார்க்குறியாப்பான்னா போதும், அடுத்த நாள் நம்மகிட்டே சொல்கிறது இல்லை. ஃபோனு என்ன ஃபோனு, விசிட்டிங் என்ன விசிட்டிங், எல்லாம் பண்ணி நல்லா எல்லா வேலையும் முடிச்சு தப்பு நடந்து போச்சுன்னா யார் தான் இருக்கார்? ஒரு பாஸ்டர் தான். இந்த பாஸ்டர் தான் பொல்லாத பாஸ்டர். நிறைய பேர் இதே போல தான் தங்கள் வாழ்க்கையில் தவறு ஏதாவது நடந்துச்சு, பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாம் கர்த்தர் தான். கர்த்தரை நம்பி என்ன பிரயோஜனம், ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், கொடுத்து என்ன பிரயோஜனம், ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? ஏன் அப்படி செய்யலாதப்பா? ஏன் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா, நம்முடைய தேவன் ஒரு மணியும் சோதிக்கிறவர் கிடையாது. சொல்லிட்டு சொல்றாரு, சோதனை எதனால் வருதுன்னா அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படணும். அதை மறந்துடாத. அதர் வேர்ட்ஸ், அது காரியம் என்னன்னா, ப்ளீஸ் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ப்ராப்ளம்ஸ். பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஆண்டவர் காரணம் தூக்கி அவர் மேலே போடாத, அதில் உன்னுடைய பங்கு பெரிய பங்கு இருக்குன்றதை மறந்துடாதுன்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு 16ஆம் வசனத்தில், என் பிரியமான சகோதரரே மோசம் போகாதிருங்க. யாக்கோபு 1:16, மோசம் போகாதீங்க, டோன்ட் பி டிசீவ்ட், ஏமாந்து போகாதீங்கன்னு சொல்லிட்டு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கு வருது, ஜோதிகளின் பிதாவிடத்தில் வருது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாரொரு வேற்றுமையான நிழலும் இல்லை அப்படின்றாரு. அப்போ அர்த்தம் என்னன்னா, நீ உன் பிரச்சனைக்கு நடுவில் எல்லா பழியும் ஆண்டவர் மேலே போட்டு முணுமுணுத்துக்கிட்டே இருக்காதப்பா, முறுமுறுத்துக்கிட்டே இருக்காத. தட்ஸ் நாட் ஹவ் யூ ஹேண்டில் யுவர் சஃபரிங்ஸ். வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கு தேவன் மேலே பழியை போட்டு அவர் மேலே நீ முறுமுறுத்து கொண்டே இருக்காது. இதுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் கொடுக்குற ஒரு பகுதி ஆக்ட்ஸ் சாப்டர் 16, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்திலிருந்து படிச்சிங்கன்னா ஒரு நல்ல சம்பவம் இருக்கு. அந்த சம்பவம் என்னன்னு சுருக்கமாக சொல்லிடுறேன். பவுலும் சீலாவும் ஊழியம் செய்ய அங்கே போகிறாங்க. இவங்க டெய்லி ஊழியம் செய்ய போனால் அந்த இடத்துல ஒரு அடிமை பெண் ஒருத்தர் இருக்கா, ஒரு பெண் இருக்கா. ஆனால் பிசாசு பிடிச்சிருக்கு அந்த பொண்ணுக்கு. இந்த பொண்ணு சும்மா இல்லாமல் இவள் இந்த பவுலையும் சீலாவையும் பார்த்து எல்லாருக்கும் முன்னாடி சத்தம் போட்டு சொல்லுகிறா, இவங்க யார் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை நமக்கு அறிவிக்க வந்த உன்னதமான தேவனுடைய ஊழியர்கள் இப்படின்னு டெய்லி கத்திட்டு வந்தா. பவுல் பேசாமல் போயிருக்கலாம், அவ கத்திட்டு போட்டுன்னு போகலாம். இவர் என்ன பண்ணாருன்னா, அவளுக்குள்ள இருந்த அசுத்தாவியை இவர் போட்டு ஒரு அதட்டு ஆத்தினார். அவ்வளோதான், அசுத்தாவி என்ன பண்ணுச்சு, வெளியே போயிடுச்சு. வெளியே போன உடனே இவ கிளியர் ஆகிட்டா ஃபுல்லாக. இப்போ என்ன பிரச்சனைனா, இவளை ஒரு சூனியக்காரி மாதிரி ஒரு கும்பல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவளை வச்சு மந்திரம் சொல்லி வாக்கு சொல்லி எல்லாம் பண்ணி காசு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. பட்டுன்னு காசு வருமானம் என்ன வச்சுப்போம், உள்ளக்க பிசாசு பண்ணதுனால வருமானம் இவங்களுக்கு போச்சு. அவ்வளோதான், கோபத்தில் எழும்புனாங்க. இந்த யூதர்கள் நம் நடுவில் ரோமர்களுடைய கலாச்சாரத்தை எல்லாம் நாசம் பண்ணிட்டானுங்க அப்படின்னு இவங்க மேலே வழக்க போட்டு 2 பேரையும் உதச்சு நல்லா போட்டு வாரினால் அடித்து கையும் காலையும் தொழுவத்தில் போட்டு கொண்டு சிறைச்சாலில் போட்டு வச்சுட்டாங்க. ஒரு பக்கம் யோசிச்சு தேவையானு யோசிக்கணும். இந்த பண்ண வேலை யாரு? எல்லாம் பவுல் பண்ண வேலை. பேசாமல் போயிருந்தா அந்த பொம்பே கிடையாது. ஆனால் இவர் அதட்ட போய் இப்போ என்ன வந்துருச்சு, சிறைச்சாலை. இப்போ சொல்லலை, அன்றைக்கி தான் நினச்சேன் நான், இந்த இயேசு பின்னாடி போனாலே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லலை. அதுபோல் என்ன பண்ணார் அப்படின்னா, முறுமுறுக்காமல் தேவன் மேலே குறை சொல்லாமல் அவர் உள்ளே உட்காந்து தானும் சீலாவும் நடு ராத்திரியில் தேவனை துதித்தார்கள். இதே வேளையில் பாருங்கள், நம்ம லைஃப்பில் வர்ற சஃபரிங்ஸ்க்கு தேவன் மேல் நம்ம பழி சொல்லாம தேவனை ஆராதிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கும்படி தேவன் ஒரு பெரிய அதிர்வை கொண்டு அந்த ராத்திரி அந்த போராட்டத்தை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி போட்டார். பிரியமானவர்களே, நம்ம குறை சொல்றதை நிறுத்துவோம். தவறுகளை தேவன் மேல் பழி சுமத்துவதை நிறுத்திட்டு, எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே. யோபு பாருங்க, அதான் சொன்னாரு, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்ப்பா, தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமா என்று யோபு தன் வாயினால் பாவம் செய்யாமல் இருந்தான், கர்த்தரை துதித்தான். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங், மேபி ஐ எம் ராங், நான் என் வாழ்க்கையில் தவறுகள் செய்திருக்கலாம், அதனால வந்திருக்கலாம், அது பரவாயில்ல. நான் கர்த்தரெல்லாம் குறை சொல்லிட்டு என்னுடைய உத்தரவாதத்தை விட்டு நான் வழுவ மாட்டேன். நான் கர்த்தரை எல்லா சூழ்நிலையும் துதிப்பேன். நம்முடைய பாடுகள் நடுவிலேயும் தேவனை துதிக்கும் போது தேவன் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். எப்படி போராட்டங்களை பாடுகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும்? முதலாவது, பாடுகளை கண்டு அதிர்ச்சி அடைந்தது போல தோற்றத்தை நம்ம காண்பிக்க கூடாது, அதை நிறுத்தணும். இரண்டாவது கவனிச்சோம், எல்லா பாடுகளுக்கும் தேவன் மேல் பழி போடுவதை நிறுத்த வேண்டும். மூன்றாவது எழுதுங்க, பாடுகளின் பாதையில் துக்கத்தில் மூழ்கி விடுவதை நிறுத்துங்கள். துக்கத்தில் மூழ்கி விடுவதை நிறுத்துங்கள். காரியத்துக்குள் விளக்கிறவங்களுக்கு புரியும். அதாவது நம்ம என்ன நினைச்சிடறோம், நாங்கள் பாருங்க, பாடுகளை கையாளுறது நம்ம பண்ற பெரிய தப்பு என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தோடனே, போராட்டம் வந்தோடனே, நம்ம வாழ்க்கையில் இனி வாழ்றதுக்கே அர்த்தம் இல்லை, எதுவுமே நல்லதுக்கு இல்லை, எல்லாமே எனக்கு தீமையாக நடக்குது, எல்லாமே எனக்கு பொல்லாப்பு, இனி இந்த பாடுகளை தவிர எனக்கு வாழ்க்கையில் வேற எதையுமே என்னால் பார்க்க முடியலை அப்படின்ற மாதிரி அந்த பாடுகளுக்குள்ள போய் என்ன பண்ணாதீங்க,
மூழ்காதீங்க. அதுக்கு பதிலா என்ன செய்யணும்? நீங்க பாருங்க 2 கொரிந்தியர் 1:3-5 அப்போஸ்தலன் பவுல் ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. நல்லா கவனிங்க, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க பாருங்க, நானும் ரொம்ப பாடு சகிக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், ஆனா இந்த பாடுகளில் மூழ்கிடுறது கிடையாது. ஏன்னு சொன்னா நான் எதை பார்க்கிறேன் அப்படின்னா, இந்த பாடுகள் நடுவில் தேவன் எனக்கு தருகிற ஆறுதலாலே பாடுபடுகிறவர்களை ஆறுதல் படுத்துறது கர்த்தர் வழியை உண்டாக்கி இருக்கிறார். இதை நான் பார்க்கும்போது பாடுகள் நடுவில் கூட ஐ கேன் see purpose. என் வாழ்க்கையில போராட்டங்கள் நடுவில் கூட என்னால ஒரு நோக்கத்தை பார்க்க முடிகிறது. நல்ல கவனிங்க, பாடுகள் நமக்கு செய்யற பெரிய காரணம், அதாவது என் கண்ணையே குருடாக்கிடுச்சு, வெளிச்சத்தை எல்லாம் என்னை விட்டு எடுத்துட்ட மாதிரி ஃபீல் பண்றேன், குருடனை போல தடவி திரிகிற மாதிரி இந்த பிரச்சனைக்கு அப்புறமா அப்படியே நெல்ல கொழிஞ்சு போயிட்டேன்னு வாங்க. பார்த்தீங்களா, கேட்டிருக்கீங்களா அந்த மாதிரி வார்த்தைகள்? நெல்ல கொழிஞ்சு போயிட்டேன், எனக்கு என்ன செய்யணும்னு கூட தெரியல, அப்படியே பதறிட்டேன்னு சொல்லுவாங்க. உண்மை என்னன்னா, இந்த பாடுகள் பெருசா தெரிஞ்சா கூட இந்த பாடுகள் மூலமாக கர்த்தர் நம்மளை எப்படி பயன்படுத்த முடியும்னா, இந்த பாடுகள் வழியாய் போகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆறுதலால இந்த பாடுகளையே நம்ம சாட்சியாக மாற்றி அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமாக மாற முடியும். இது சத்தியம், இது உண்மை. நம்ம சபையில் வந்து இந்த ஷம்மா ஐக்கியம்னு ஒன்று இருக்குது. இந்த ஷம்மாவில் வந்து இப்போ நீங்கள் சாட்சியில் கூட சகோதரி சொல்லிட்டு இருந்தாங்க, 60 பேரோட ஆரம்பிச்சது இப்போ 460 பேர் என்னமோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் இந்த சகோதரிகள்லாம் இணைஞ்சு ஒன்றா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருவரும் ரொம்ப பாடு சகிக்கிறாங்க. சில பேருடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், சில பேர் தங்கள் கணவனுக்கு அப்புறமா வீடு இழந்தவங்க இருக்காங்க. அதாவது இஎம்ஐ கட்ட முடியாமல், ஹஸ்பண்ட் திடீர்னு இறந்துட்டாரு, இஎம்ஐ கட்ட முடியல, வீடை ஜப்தி பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க இந்த பாடுகள் நடுவில் அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது என்ன நடக்குன்னா, பெரிய அதிசயங்கள், லோன்ஸ் ஹவ் பீன் ரிட்டன் ஆஃப், நிறைய பேர் தங்கள் வீடுகளை திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. இந்த மாதிரி காரியங்களெல்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்து வந்த பாதைகளை மற்ற சகோதரிகளுக்கு முன்பாக சாட்சியாக சொல்கிறாங்க. கர்த்தர் எனக்காக இதை செய்தார், எனக்கு ஆறுதல் கொடுத்தார், என்னை நடத்தினார், என் பிள்ளைகளை வளர வச்சார், என் பிள்ளைகளை வாழ வச்சார், என் பிள்ளைங்களை ஃபீஸ் கட்ட உதவி செய்தார், என் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ததுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். இதை சாட்சியாக சொல்கிறாங்க பாருங்க. இதை கேட்குற மற்றவர்களுக்குள்ள என்ன வந்துடுது? பெரிய உற்சாகம் வருது. இவங்களுக்கு இது பாடு, மற்றவங்களுக்கு இது சாட்சி. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சர்ச்சில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு சகோதரி இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து 3 பிரசவங்கள், 3 பிரசவத்திலேயும் பிறந்த 3 பிள்ளைங்க செத்து பிறந்தாங்க. 3 குழந்தைகளும் இறந்து பிறந்தாங்க. இவங்க 3வது குழந்தையின் பிரசவத்தில் பிள்ளை இறந்து இவங்க ஒரு பக்கம் படுத்து கிடக்குறாங்க பெட்டில். பக்கத்து பெட்டில் வந்து நடுவில் ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான், ஒரே ஒரு கர்டன் மட்டும்தான் இருக்குது. பக்கத்தில் இன்னொரு பெண், அவளுக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரி, அவளுக்கு முதல் பிள்ளை, அது இறந்து பிறந்துருச்சு. அவ்வளவுதான், அவள் அலறி கூப்பாடு போட்டு பயங்கர பிரச்சனை. அவளுடைய அழுகையை யாராலும் கட்டுப்படுத்த முடியலை. பெற்றோர்லாம் அவளை ஆறுதல் படுத்துறாங்க, ஏமா நீ ஏமா அப்படி அழுகிற, அழக்கூடாது, இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, அழாத அப்படின்னு எவ்வளவோ ஆறுதல் படுத்துறாங்க. அவளை யாருமே ஆற்ற முடியல, தேற்ற முடியலை. அவள் கத்தி கூப்பாடு போட்டுக்கொண்டு ரொம்ப நேரம் அழுது கொண்டு இருந்தாள். இந்த சகோதரி அவங்களுக்கு டெலிவரி ஆகி குழந்தை இறந்து போச்சுன்னு பக்கத்தில் படுத்துருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஸ்க்ரீன் அப்படி விளக்குனாங்க. அந்த பிள்ளையை பார்த்து, ஏமா அழுகிற? அப்போ அவள் சொல்கிறா, எப்படி அழாமல் இருக்குது, என் குழந்தை இறந்து போச்சு. அந்த அம்மா சொன்னாங்களா, என் குழந்தை கூட இறந்துருச்சுமா. உங்கள் குழந்தை இறந்துருச்சா? இது 3வது குழந்தை இறந்துருச்சு தெரியுமா? நான் எவ்வளோ விசுவாசமாக இருக்கேன் பாரு, எவ்வளோ அமைதியாக இருக்கேன் பாரு, கர்த்தரை நம்பி இருக்கேன் பார்த்தியா, நீ கலங்காத. அவ்வளோதாங்க. அவ்வளோ நேரம் எத்தனை பேர் அவரை ஆறுதல் படுத்த முயற்சி செய்தால் ஆறுதல் அடையாத அந்த பெண் அந்த நிமிடம் அப்படியே அமைதியாகி, அவ்வளோ ஆறுதல், கண்ணீரை தொடச்சிட்டாங்க. நீங்களே இவ்வளோ அமைதியாக இருக்கும்போது நான் எப்படி சத்தம் போடுறது? அமைதியாக. ஆம், பாடுபடுகிறவர்கள் நினச்சிடக்கூடாது, பாடு வந்து என் லைஃபுடைய முடிவு, இனிமேல் ஐ லாஸ்ட் மை பர்பஸ் இன் லைஃப். நோ 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 நோ. நீங்கள் கடந்து போன இந்த வேதனை, இந்த பாடு, இந்த துக்கம், இந்த கிரீஃப் இருக்கு பாருங்க, இதில் கர்த்தர் தருகிற ஆறுதலை நீங்கள் ருசிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய துக்கத்தையே என்னவா மாற்றுவார்னா, அநேகருடைய துக்கத்தை ஆற்றுகிற தைலமாக தேவன் மாற்றுவார். சில வாரங்களுக்கு முன்பாக நினைக்கிறேன், அல்லது 1 மாதம் 2 மாதம் தெரியல, அப்போ நான் இங்கே இந்த ஷம்மாவுடைய மீட்டிங்கில் அந்த பிள்ளைகளோடு நான் உட்காந்துருந்தேன். அந்த ஷம்மாவுடைய பெற்றோருடைய பிள்ளைகள், அந்த தாய்மாருடைய பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. அந்த பிள்ளைகளோடு நான் மீட்டிங்காக அவங்களோட பேசுகிறதுக்கு போனேன். அப்போது நான் பிரசங்கம் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, பிரசங்கம் பண்ண நான் போகலை, அந்த பிள்ளைங்களை சந்திக்கணும், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு உட்காந்துருந்தேன். அப்போ உட்காந்த போது பிள்ளைகள் சுற்றி உட்காந்துருக்காங்க, 12 வயசுலேருந்து 22, 23 வயசு வரைக்கும் பிள்ளைங்கள்லாம் சுற்றி உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த பிள்ளைகள்கிட்ட
என்ன கேள்வி வேணால் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரே சந்தோஷம். அங்கிள் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும் உங்கள்கிட்ட. நிறைய கேள்விகள் அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க, லைஃப்பை பற்றி, பிரச்சனைகளை பற்றி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அதில் ஒரு பிள்ளை வந்து கேட்குறேன், அங்கிள் உங்கள் டேடி இப்போ இறந்துட்டாங்களே, 2 years ஆச்சு உங்களுக்கு, அதை எப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணீங்க, எப்படி இந்த பாடுகளை நீங்கள் அந்த 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 பாதையை நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க, எப்படி ப்ராசஸ் பண்ணீங்க, அந்த டெத்தை எப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணீங்க, உங்கள் அப்பா இல்லாமல் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு யாரும் அந்த மாதிரி கேள்வி கேட்டதில்லை. ஆனால் அன்றைக்கு நான் வந்து இது வரைக்கும் சர்ச்சில் நான் சொல்லாத நிறைய காரியங்களை நான் ஓப்பனாக ஷேர் பண்ணேன். என் ஹார்ட்டில் நான் கடந்து போன பாடுகள், பிரச்சனைகள், எதிர்கொண்ட சவால்கள், நான் பேச 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 அந்த பிள்ளைகளோட கண்ணெல்லாம் கண்ணீராக மாறிவிட்டது. அவங்க முடிஞ்ச உடனே சில பேர் என்னை கட்டி பிடிச்சிட்டு அங்கிள் டுடே இட் வாஸ் லைக் எனக்கு வந்து ஒரு டெலிவரன்ஸ் மாதிரி. இன்னைக்கு நான் மட்டும்தான் இப்படி நான் கஷ்டப்படுறேன்னு நினச்சேன், நீங்களும் அதே தான் போயிருக்கீங்க. எனக்கு அன்றைக்கி தான் புரிஞ்சுது. நான் எத்தனையோ வருஷமாக என் ஸ்கூல் மினிஸ்ட்ரியில் நான் வந்து ஃபெயில் ஆனது, என்னுடைய கிளாஸில் வந்து நான் கம்மி மார்க் எடுத்ததெல்லாம் நான் வந்து சாட்சியாக சொல்லும்போது நிறைய பிள்ளைங்க எந்தூசியாஸ்டிக்காக இருந்திருக்காங்க, அதை கண்டு இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க. அப்போ இவங்களுக்கே வந்து ஆண்டர் இப்படி பாஸ் மார்க்லாம் கொடுத்து அவங்களை தூக்குவாரானா, நம்மளுக்கும் ஆண்டர் பாஸ் மார்க் கொடுப்பாருன்னு நம்பினதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இது எனக்கு புதுசாக இருந்தது. அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன், இது எனக்கு ரொம்ப கஷ்டமான பாதைன்றது உண்மை. ஆனால் இதில் கர்த்தர் எனக்கு தந்த ஆறுதலால் அநேகர் ஆறுதல் அடையும்படி கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவர். பாடுக்குள்ளே நீங்கள் போகும்போது உங்கள் லைஃப் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. அந்த இருளுக்குள்ளேயும் தேவன் வெளிச்சத்தை கொடுக்க வல்லவர். சமீபத்தில் நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு கூட்டத்துக்கு நான் பேசுகிறதுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சகோதரி என்னை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணாங்க. அப்போ அவங்க வந்து தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் உங்கள் ஊழியம் எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது, சமீபத்தில் நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனீங்க, அது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது, உங்களை மீட் பண்ணணுன்னே வந்தேன் அப்படின்னாங்க. அவங்க ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு பாஸ்டருடைய மனைவி. அந்த அம்மா வந்து முதல் குழந்தை 2 வயசு நினைக்கிறேன், 2வது குழந்தை வந்து 3 மாதம் இருக்கும்போது கணவன் இறந்துட்டார். 3 months தான், அந்த குழந்தைக்கு 3 மாதம் இருக்கும்போது ஹஸ்பண்ட் இறந்துட்டார். ஊழியம், இந்த அம்மாவுக்கு ஊழியத்தில் எப்படி நடத்தணும், என்ன செய்யணும், எப்படி முன்னேறி போகணும் ஒன்றுமே தெரியாது. எல்லாமே இருண்டு போன மாதிரி உலகம் மாறி போச்சு. ஜனங்களும் அவங்கள நம்பலை, அவங்கள ஆதரிக்கலை. ரொம்ப பாடம் சார், சாப்பாட்டு கூட நான் கஷ்டப்பட்டேன், ரொம்ப போராட்டம், என் குடும்பத்திலேருந்து கூட சரியான சப்போர்ட் கிடையாது, ரொம்ப பாடுபட்டேன் பாஸ்டர். பாடுபட்டு 2-3 வருஷத்தில் கொஞ்சம் தப்பி தேறி கொஞ்சம் எழும்பி வந்தேன். ஆனால் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பாடுபட்டு வெளியே வந்தியே, இந்த மாதிரி வேதனைப்படுற எத்தனை சகோதரிகள் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு கர்த்தர் எனக்குள்ள ஒரு குணத்தில் தந்தார். அதுக்கப்புறம் நான் போய் சென்னையில் உள்ள யாரெல்லாம் தங்கள் கணவனை இழந்த இந்த பாஸ்டர்ஸுடைய ஒய்ஃப்ஸ் யாரெல்லாம் விடோஸாக இருக்காங்களோ அவங்கள எல்லாரையும் போய் மீட் பண்ணணும்னு சொல்லி தேட ஆரம்பித்தேன். கடைசியில் அவங்க கண்டுபிடிச்சாங்களாம், 40 பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாங்களாம், 40 people சென்னையில் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாங்களாம். அவங்கள போய் வீடு வீடாக போய் அவங்கள சந்தித்து அவங்களோட கதைகளை கேட்டு இவங்க சாட்சியை சொன்ன உடனே அவங்க எல்லாரும் ஆறுதல் அடைய ஆரம்பித்தாங்க. ஐயோ, உங்களுக்கு இவ்வளோ பெரிய அற்புதங்கள், 3 மாதம் குழந்தை வச்சு நீங்கள் எப்படி வளர்த்தீங்க, எப்படி கொண்டு வந்தீங்க? அப்போ அவங்க சாட்சிகளை சொல்ல சொல்ல அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம் வந்துச்சு. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இது வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் சர்ச்சில் வந்து ஷம்மான்லாம் வச்சு நடத்துறீங்க, இந்த மாதிரிலாம் உதவிகள்லாம் செய்கிறீங்க, நாங்கள் இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கிறார். நான் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு உணர்வு ஆண்டவர் கொடுத்தார். ஏன்னா ஏற்கனவே அவங்க ஒரு கூட்டத்தில் பேசுகிறதுக்கு போன வருஷம் என்னிடத்துல தேதி கேட்டாங்க, நான் நேரம் இல்லாமல் நான் போக முடியல. அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் நான் ஏதோ ஒன்று பண்ணணும், நீங்கள் உங்களை நான் திருப்பி காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரம் கழித்து அவங்கள வர வைத்தேன். அவங்க 2 பெண் பிள்ளைகள், 2 பிள்ளைங்களோட வந்து உட்காந்தாங்க ஆஃபீஸில். அவங்கள பற்றி விசாரிக்க ஆரம்பித்தேன், அவங்க கதை என்னென்னு ஃபுல்லாக கேட்க ஆரம்பித்தேன். எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு எனக்கு உண்மையாக இருதயம் நொறுங்கி போனது. அப்போ இந்த அளவு கஷ்டப்படுறவங்க இருக்காங்களா? அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் எங்கள் சர்ச்சில் வந்து வெறும் நான் எங்கள் சர்ச்சோட விசுவாசிகளுக்காக நான் ஒரு ஃபெலோஷிப் வச்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஃபீல் பண்ணுறேன், நம்ம வந்து இந்த சென்னையில் தமிழ்நாட்டில் உள்ள இந்த கணவனை இழந்த பாஸ்டருடைய ஒய்ஃப்ஸ்க்காக நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும், நம்ம ஒன்று செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட உட்காந்து பிளான் பண்ணி ஆண்டவர் கிருபையில் இந்த மாதம் ஒரு கூட்டம் நடத்தினோம். அந்த கூட்டத்தில் நான் போக முடியல, ஆனால் அவர்களுக்கு வேண்டிய உணவையெல்லாம் கர்த்தர் கிருபைனா நம்ம சபையின் மூலமாக நம்ம கொடுத்து அவங்களை ஆதரிக்கிற கர்த்தர் கிருபை கொடுத்தார். கர்த்தருக்கு சித்தமான வர்ற மாதம் நான் போகிறேன். அங்கே வந்து அந்த கூட்டத்தில் நான் பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கேன். நாங்கள் போய் அவங்களோட உட்காந்து அந்த சகோதரிகளோடு நேரத்தை செலவழிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அப்போ நான் சொல்லியிருக்கிறேன், நான் வந்து சில உதவிகள் கூட செய்யணும்னு விரும்புகிறேன் எங்கள் சபையில். அப்போ அவங்க ஒரு இதெல்லாம் கொடுத்தாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணலாம் பாஸ்டர், இந்த மாதிரி தேவையோடு இருக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம செய்யலாமா? நான் கண்டிப்பாக செய்யலாம் சிஸ்டர், நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும், கர்த்தர் எப்படியாலும் தேவைகள் எனக்கு இந்த கம்பம் நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நீங்களே எடுத்து செய்யுங்க. நான் சொன்னேன், நோ நீங்கள் தான் செய்யணும், நீங்கள் தான் செய்யணும். ஏன் தெரியுமா? இந்த பாதை வழியாக நீங்கள் கடந்து போயிருக்கீங்க. நான் 1000 பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் நீங்கள் பேச 2 வார்த்தை அவ்வளோ வல்லமையாக இருக்கும். ஏன் தெரியுமா? அதில் வந்து அனுபவம் இருக்குது, அந்த பாடு வழியாக நீங்கள் போயிருக்கிறீங்க. அதனால நீங்கள் பேசும்போது உங்களிடத்துலேருந்து வருகிற ஆறுதல் எந்த வார்த்தையோடும் ஒப்பிடவே முடியாது. பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் ஒரு பாடு பிரச்சனை வழியாக கடந்து போகும்போது மறந்துடாதீங்க,
இந்த பாடுகள்ல நம்ம மூழ்கக்கூடாது. மூழ்கிட்டு இருக்கிறவங்களை தூக்கி விடுறது கர்த்தர் நம்மை நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. எவ்ரி கிரீஃப், எவ்ரி சாரோ, எவ்ரி பெயின், எவ்ரி டிசப்பாயின்மெண்ட் ஆக்சுவலி மேக்ஸ் யூ ஸ்ட்ராங்கர். உங்க ஸ்டோரி நிறைய பேருடைய ஹிஸ்டரியை மாற்றும். கர்த்தர் அதை உதவி செய்வார். நீங்க பாடு வழியாக முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரை இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வெளியே வந்திருக்கேன், இந்த பாடுகளை சகிக்கிற அனுபவிக்கிற மக்களை நான் சந்திச்சேன், சாட்சியை நான் சொல்லணும். எத்தனை பேர் நான் சந்திச்சிருக்கேன் தெரியுமா? அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ஐ எம் கேன்சர் சர்வைவர், நான் கேன்சர்லேருந்து வெளியே வந்தேன், நான் இந்த கேன்சர் சர்வைவர்ஸ்ட்டை போய் நான் பேசுவேன், போய் பேசி பேசி அவங்களுக்கு நான் உற்சாகப்படுத்தும் போது உங்களுக்கே ஆண்டவர் இப்படி செய்வார்னு எனக்கு செய்வார் அப்படின்னு நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும், விசுவாசம் வரும். ஏன்னா அந்த வேதனை என்னன்னு எனக்கு ஐ நோ இட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட், நான் நேரடியாக அதை அனுபவிச்சிருக்கேன். ஐ நோ வாட் இட் இஸ். நீங்க நினைக்கிறீங்க ஸ்டோரி இஸ் a tragedy நினைக்கிறீங்க. நோ, இட்ஸ் நாட் a tragedy. இங்க உட்கார்ந்திருக்க சில பிள்ளைங்க சொல்லலாம், ஐ லாஸ்ட் மை ஃபாதர், ஐ லாஸ்ட் மை மதர், ஐ லாஸ்ட் மை ஸ்டடீஸ், ஐ லாஸ்ட் மை ஜாப், இட்ஸ் a tragedy in my life நீங்க நினைக்கிறீங்க. இட்ஸ் நாட் a tragedy. உங்கள் பாடுகள் நடுவில் தேவன் உங்களுக்கு தந்த ஆறுதல் தேவையாயிருக்கிற அநேகருக்கு கர்த்தர் உங்கள் மூலமாய் ஆறுதல் படுத்த அதை ஒரு வாய்க்காலாய் தேவன் மாற்றுவா. ஹல்லேலூயா. இங்க உட்கார்ந்திருக்க நிறைய பேர் நிறைய ஸ்டோரிஸோட உட்கார்ந்திருக்கீங்க தெரியுமா? இந்த ஸ்டோரியை சொல்லும் போது இதை கண்டு ஆறுதல் அடைகிற மக்கள் எத்தனையோ பேர் உண்டு, எத்தனையோ போராடுற மக்கள் உண்டு. ஒரு முறை உங்க சாட்சியை சொல்லி பாருங்க, அவங்களுடைய இருதயம் மகிழும், அவங்க இருதயம் ஆறுதல் அடையும். கர்த்தர் எனக்கு இப்படி செய்தார், எனக்கு நான் அப்படி வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டேன், ஆனால் கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்தினாரு சொல்லி பாருங்களேன். எத்தனை பேருடைய முகங்கள் பிரகாசம் அடையும். ஏன்னா அவங்க இருளில் நீங்க வெளிச்சமா பிரகாசிப்பீங்க. தேவன் உங்களுக்கு தந்த ஆறுதலினாலே அநேகருக்கு ஆறுதல் உண்டாக கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனை உங்களை மூழ்க விடாதீங்க, மூழ்க விடாதீங்க. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியாக மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 4வது கடைசி எழுதுங்க, பாடுகள் கொண்டு வரும் நன்மைகளை அசட்டை செய்வதை நிறுத்துங்கள். பாடுகள் கொண்டு வரும் நன்மைகளை அசட்டை செய்வதை நிறுத்துங்கள். பாடுகள் நன்மை கொண்டு வருமா அப்படின்னு கேட்டா 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனம் நன்மை கொண்டு வரும் என்று நமக்கு சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 12:7 பவுல் சொல்லுகிறார், எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதன். இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் ரொம்ப பாடுபடுறேன், உடம்புல முள்ளு மாதிரி ஒன்று இருந்துட்டு, ஒரு வியாதியா இருக்கலாம், ரொம்ப என்ன போராட்டம், பாடு தாங்க முடியலன்றாரு. இந்த பாடுகளுக்காக விடுதலை பெறணும் ஜெபம் பண்ணாலும் போக மாட்டேங்குது, அப்படியே உள்ளே இருக்கு, சாத்தானுடைய தூதனை போல இருக்கு. அவர் சொல்றாரு, இந்த பாடெல்லாம் சகிச்சுட்டு வெளியே வரும்போது யோசித்து பார்த்தேன், எதுக்கு இவ்வளோ பாடு நான் படணும் என் உடம்புல, எதுக்கு இந்த முள் என் மாம்சத்தில் கொடுக்கப்படுதுன்னு யோசித்தா அப்புறமா தான் எனக்கு வெளிப்பாடு கிடைச்சது. என்னன்னா, இந்த பாடுகள் உள்ள இருக்கிறதுனால தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய பெரிய வெளிப்பாடுகளை பற்றி எனக்கு பெருமை வராமல் இருக்கிறதுக்கு இதை ஆண்டவர் குட்டி உட்கார வைக்கிறதுக்கு இதை வச்சிருக்காரு என் லைஃப்ல. அப்ப அர்த்தம் என்னன்னா, பாடுகளை கூட நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறது எதுக்குன்னா ஒரு நன்மைக்காக தான். அது அநேக வேளை நம்ம உணர்றது இல்லை, அதை நம்ம அசட்டை பண்றோம். ஐயோ என்ன எப்போ பார்த்தாலும் பாடு 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 பிரச்சனை. ஆனால் நீங்க உண்மையை யோசித்து பாருங்க, அந்த பாடுக்கு பின்னால சம்திங் வண்டர்ஃபுல், சம்திங் பியூட்டிஃபுல் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. என்ன தெரியுமா, இந்த பவுலுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை மட்டும் இல்லை அப்படின்னா அவர் பெருமையாலேயே அழிஞ்சு போயிருப்பார். ஏதோ சொல்றது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எழுத்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ. அப்போ இந்த தாழ்மையை தன்னை காத்துக்கொள்ற கர்த்தர் என்ன பண்ணி அந்த பிரச்சனை கொடுத்து வச்சிருந்தார். வச்சுக்கோ, அந்த பிரச்சனை இருக்கட்டும், அப்பதான் நீ கொஞ்சம் உயர்த்த மாட்டேன், அப்பதான் நீ கொஞ்சம் கர்வம் உனக்குள்ள வராது, பெருமை வராது, அப்போ நீ தொடர்ந்து ஊழியம் செய்யலாம், நீண்ட நாள் ஊழியம் செய்யலாம், எனக்கு நீ உகந்த பாத்திரமா இருக்கலாம். அதுக்குன்னே பிரச்சனை கொடுத்து வச்சுட்டார். இப்போ பவுல் சொல்றாரு, இதை நான் அறிஞ்ச பிறகு இந்த பாடுகளை பற்றிலாம் இப்போ நான் குறை சொல்றது கிடையாது, நான் ஜெபம் பண்ணுறது கூட கிடையாது, இப்போ பாடுகளை குறித்து மேன்மை பாராட்டுறேன், இந்த பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுறேன். ஏன்னா இந்த பலவீனம் இருக்கிறதுனால நான் இப்போ யாரா இருக்குன்னா பரிசுத்தமா இருக்கேன். இது எனக்குள்ள தாழ்மையை எனக்குள்ள காத்துக்கொள்றதுக்கு இந்த பிரச்சனை என்ன பண்ணுது, எனக்கு உதவி செய்யுது. நிறைய பேர் நம்ம பிரச்சனையை மட்டும்தான் பார்க்குறோம், அதுக்கு பின்னால் இருக்க முள்ளு செய்கிற வேலையை நம்ம பார்க்கறது இல்லை. we don't see. நம்ம நிறைய வேளை இது உள்ள நடக்கிற கிரியை நம்ம பார்க்குற கண்கள் தெளிவாக இல்லாதனால ஆண்டவரே பிரச்சனை எடுத்துரும் ஜெபம் பண்ணுறோம், பிரச்சனை போதும் 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 நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அதனுடைய வல்லமையை நீங்கள் பார்ப்பீங்களான்னா, அது நமக்குள்ளே செய்கிற நன்மையை பார்ப்பீங்களான்னா நீங்கள் சொல்வீங்க, அது இருந்தால் இருந்துட்டு போடுங்க, அதனால தாங்க இப்படி இருக்கேன் நான். நீங்கள் நிறைய பேர் உங்களோட வாழ்க்கையில் சொல்லலாம், பாஸ்டர் இந்த பிரச்சனையை நான் கடந்து வந்ததுனால தான் இவ்வளோ தூரம் நான் அன்பாக இருக்கேன், அல்ட்டா நான் வேற மாதிரி ஒரு ஆள், யாரை பற்றியும் கண்டுக்கிட மாட்டேன், பணம் மட்டும் தான் எனக்கு அன்பு, பணம் மட்டும் தான் ஆசை, எந்த மனுஷனையும் கண்டுக்கிட மாட்டேன். ஆனால் இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ரொம்ப தாராள மனசாக மாறிட்டேன் நான். சில பேர் சொல்லுவீங்க, நான் இவ்வளோ பொறுமைசாலாம் கிடையாது, ரொம்ப கோபக்காரன் நான், ஆனால் இந்த பிரச்சனை வழியாக போனதுக்கப்புறமா ரொம்ப பொறுமையாயிட்டேன், நான் ரொம்ப சாந்தமாயிட்டேன், ரொம்ப நான் இணக்கமாக மாறிட்டேன்.
ஏன்னா இந்த பிரச்சனை நிறைய பாடுகளை, இந்த பிரச்சனைகள் நிறைய பாடங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்தது. இந்த பில்டிங் கட்டுற விஷயத்தெல்லாம் சர்ச்சை பற்றி யோசிக்கும் போது சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்கிறது, ஆண்டவரே நீங்கள் கொடுக்குறீங்க, எவ்வளோ கொடுக்குறீங்க, நீங்கள் தேவையெல்லாம் கொடுக்குறீங்க, எங்களுக்கு கரெக்டாக சந்திச்சிருங்க, வெக்கப்படுத்துறது இல்லை, நீங்கள் நன்மை செய்கிறீங்க, எங்களுக்கு தேவைகள்லாம் கொடுக்குறீங்க. ஆனால் இது கொடுக்குறது மொத்தமாக ஒரே பேக்கேஜாக கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த வாரம் நின்று ஜோம் பண்ணிட்டு காற்று கடந்து ஆண்டவரே எப்போ தருவீங்கன்னு காற்று கிடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் அப்படி ஆரம்பத்தில் அப்படி ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ நான் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. ஏன் தெரியுமா? இது லேட்டாக அப்பப்போ நிற்க வச்சு ஆண்டு கொடுக்குறாரு பாருங்க. இது எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் உண்டாக்கியிருக்கு. எப்படிப்பட்ட மாற்றங்கள்னு கேட்டால், நிறைய பொறுமையை கற்றுக் கொடுத்துருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறத கற்றுக் கொடுத்துருக்கு, தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறத கற்றுக் கொடுத்துருக்கு, விசுவாசத்தை கற்றுக் கொடுத்துருக்கு, ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்கு, கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கணுன்றத நல்ல சுபாவங்களை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. எனக்கு தாமதங்கள் நடுவில் கூட சோர்ந்து போகாமல் இருக்கிற ஒரு ரெசிலியன்ட் ஸ்பிரிட் ஆண்டு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதனால் இப்போ என்ன சொல்கிறது தெரியுமா? ஆண்டவரே இப்படி லேட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி அப்பா, காத்து கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி, இந்த பணத்தை எல்லாம் நான் பிரயோஜனமாக பயன்படுத்துறதுக்கு எனக்கு கிருபை கொடுத்ததுக்காக நன்றி. நான் சொல்லுவேன், உண்மையாகவே எத்தனையோ மாற்றங்கள் எனக்குள்ளே உண்டாக்கியிருக்கு. நம்ம நிறைய பேர் அதை உணர்றதில்லை. பாடுகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறதற்கு ஏதோ ஒரு நன்மையை கர்த்தர் நமக்குள்ளே செய்யும்படியாகவே சிலதெல்லாம் அப்படியே வச்சிருக்கிறார். அல்ட்டா பவுல் ஜெபமணி ஒரு ஜெபத்தில் மரித்தவங்க கூட உயிரோடு எழுப்புனாங்கங்க. ஒரு ஜெபத்தில் மரிச்சவங்க உயிரோடு எழுப்பின அந்த மனுஷனுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு முறை ஜெபம் பண்ணுறதுக்கு முள்ள எடுக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனாலும் கர்த்தர் அப்படியே வச்சிருந்தார். ஏன் தெரியுமா? அது இருக்கட்டும், அது இருக்கிறதுனால நீ தாழ்மையாக இருக்க, அது தாழ்மையை உண்டாக்கியிருக்கு உனக்குள்ள. நீங்கள் உங்கள் வாழ்க்கை யோசித்து பாருங்கள், இந்த பிரச்சனை நீங்கள் தாண்டி வரலன்னா நீங்கள் இருக்கிறபடி நீங்கள் இருக்க மாட்டீங்க. உண்மைங்க. நாம் இன்னைக்கு அன்பா, பரிவா, பாசமா, நாம் தாராள மனசா, நாம் விட்டு கொடுக்குறவங்களா, மன்னிக்கிறவங்களா, தயவு காட்டுறவங்களா இருந்ததெல்லாம் என்னென்னா அந்த மாதிரி நம்ம கடந்து வந்திருக்கோம். அது நம்மளை மாற்றிருக்கு. இட் ஹஸ் சேஞ்ச்ட் அஸ் so much. அது நம்மளை அவ்வளோ மாற்றிருக்கு. இந்த பிரச்சனைகளே நம்மளை மாற்றிருக்கு, நம்மளை எவ்வளவோ உருவாக்கியிருக்கு. நான் சொல்கிறது உண்மைன்றவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்கள். 119 சங்கீதம் 71 வசனத்தில் சொல்லுகிறார். அப்போ சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். நான் சொன்னேன் பாருங்க, போன வாரம் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக சகோதரிகிட்ட ஒருத்தட்ட வழியில் கேட்டேன், என்ன சார் அப்ளை பண்ணிட்டீங்களா, ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். அடுத்த வருஷம் எழுதுவேன் பாஸ்டர். ஏன் இந்த வருஷம் என்ன? இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஒழுங்காக படிக்கலை, கஷ்டமாக இருக்கும். நான் சொன்னேன், இந்த வருஷம் இந்த கஷ்டத்தில் போய் படித்து எழுதுங்க, இது உங்களை அடுத்த வருஷம் சிறப்பாக எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆயத்தமாக இருக்கும். அதெல்லாம் யோசிக்காதீங்க. மார்க் முக்கியம் இல்லை, அனுபவம் தான் முக்கியம். அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே வாங்க. ஒரு 100 கொஸ்டினை உட்காந்து படிக்கும்போது நிறைய கற்றுக்கொள்வீங்க. அந்த அனுபவத்துக்குள்ளே போங்க. அதை பார்த்து பயப்படாதீங்க, தயங்காதீங்க. உங்களுக்கு கூட சொல்கிறேன், தயங்காதீங்க. என்ன பண்ணுங்க? எழுதுங்க, அதை ஃபேஸ் பண்ணுங்க. அது கஷ்டமாக இருந்தால் கூட அதை ஃபேஸ் பண்ணுங்க. அடுத்த முறை நீங்கள் இன்னும் பெட்டராக மாறிடுவீங்க, இன்னும் சிறந்தவர்களாக மாறுவீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஆமீன். அப்படி தான் இருக்கணும். நீங்கள் அப்படி இருந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலுடைய பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வருகிற எல்லா சூழ்நிலைகளில் ஆண்டவரே எனக்குள்ளே நீங்கள் உண்டாக்க விரும்புகிற நன்மையை நான் பார்க்கறதுக்கு எனக்கு கிருபை. நிறைய வேளை நம்ம அந்த கண்ணு திறக்காமல் இருக்குது. அதனால நம்ம பாடு யோ எப்போ பார்த்தாலும் பாடு, எனக்கு வேறு வேலையே இல்லையா, என் வாழ்க்கையே இப்படி போச்சே, இப்படி கஷ்டப்படுறேனே, இப்படி துக்கப்படுறேனே. ஆனால் நீங்கள் இதே பாடுகளை சகித்து பொறுமையாக போகிறவங்கள பார்த்துட்டு அவங்க அப்படியே ஷேப் ஆகியிருக்காங்க, அவங்க பெட்டராக இருக்காங்க, அவங்க வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறி இருக்கு, அவங்க சிறந்த நற்குணசாலிகளாக மாறி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பாடுகள் அவர்களுக்கு பொறுமை அவர்களுக்குள்ள சகிப்பு அவர்களுக்குள்ள பரிசுத்தத்தை உண்டாக்கி இருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய பூரண கிரியை எனக்குள்ள நடக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் தெரியுமாங்க, ஃபெயில் ஆனவங்க நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. ஃபெயில் ஆனவங்க, எக்ஸாமில் ஃபெயில் ஆனவங்க, இந்த ஃபெயில் ஆன ஆளுங்களெல்லாம் போய் பேசி பாருங்களேன், ரொம்ப ஹம்பலாக இருப்பாங்க. அந்த தலையில் 2 கொடுக்கு உடஞ்சிருக்கும். உண்மை. ஃபெயில் ஆன ஆளுங்கிட்ட யார்ட்டோனா கேளுங்க. முதல் முறை நீட் எழுதினதை விட 4வது முறை பாஸ் ஆனால போய் கேளுங்க, ரொம்ப ஹம்பலாக இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க, உதவி செய்யுங்களேன். நான் கண்டிப்பாக செய்கிறேன். ஏன் அவ்வளோ பட்டு உடம்பு என்ன பண்ணியிருக்கு, இப்போ ஃபுல்லாக மடிச்சிருச்சு. இப்போ எந்த ஒரு சின்ன ஒரு கொம்பு கூட நிற்கலை, எல்லாம் உடஞ்சி ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிட்டு. நான் செய்கிறேங்க. ஏன் இப்படி சொல்ல வந்தாங்க அப்படின்னா, இவங்க பட்டிருக்காங்க பாடு, அது அவங்களுக்குள்ள என்ன உண்டாக்கிச்சு? அதிக தாழ்மை, அதிக பொறுமை, சகிப்பு, இன்னொருத்தருடைய வேதனைகளை புரிந்து கொள்ள முடியுது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளை கொண்டு வந்து அனுமதிக்கும் போது பாருங்க, நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் நம்மளை அழிக்கிற கொண்டு வந்தார் இல்லை, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் சகிப்பை கொண்டு வர தேவன் என்ன பண்ணுறாரு? இடம் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ கூட பார்க்குறேன், நிறைய பேர் அங்கங்கே திரும்பி பார்க்குறேன். நான் திரும்புறதே கிடையாது. நிறைய சகிப்பை நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் இருப்பாங்க.
நம்ம என்ன பண்ணணும்? இதை கேட்க 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 பார்க்க 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 நம்ம என்ன ஆயிடுறோம்? பெட்டர் ஆயிடுறோம். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த பலவீனம் உள்ளவர்கள், சுகவீனம் உள்ளவர்கள், இப்படிப்பட்ட மனநிலை பிரச்சனை இருக்கிறவங்க, என்ன மாதிரி நிலையில் இருக்கவங்களையும் ஹேண்டில் பண்றது எப்போ முடியும்னா, யூ கீப் ஆன் டிராவலிங் வித் them and you know you can become better. நீங்க சிறப்பாக மாறிடலாங்க, சிறப்பாக மாறிடலாம். நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள், இந்த குழந்தைகளோட, ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைகளோட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் பார்த்துருக்கீங்களா? அப்படியே சாஃப்டாக இருப்பாங்க, கண்டுகொள்ளவே மாட்டாங்க, அவ்வளவு இனிமையாக பழகுவார்கள். ஏன்னா அப்படியே பார்த்து 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 அதில் பழகி 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 அந்த இருக்கிற ரஃப் எட்ஜ் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஃபுல்லாக சிப் ஆயிடுச்சு ஃபுல்லாகவே. டோன்ட் திங்க் யுவர் சஃபரிங்ஸ் கம் வித்வுட் அன் அஜெண்டா. காட் கேன் டர்ன் யுவர் சஃபரிங்ஸ் இன்டு யுவர் பெனிஃபிட். உங்கள் பேர்டன்ஸ் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் பெனிஃபிட்டாக மாற்றிடுவார். விசுவாசிக்கிற ஆமேன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையாக மாற்றி தருவார், நன்மையாக மாற்றி தருவார், கிருபையாக மாற்றி தருவார், இரக்கமாய் மாற்றி தருவார், எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். சில பேர் நீங்கள் ஒருவேளை ஒரு இழப்புக்குள்ளே நீங்கள் போயிருக்கலாம், ஒரு பெரிய நஷ்டத்துக்குள்ளே நீங்கள் போயிருக்கலாம், பெரிய வேதனைக்குள்ளே நீங்கள் போயிருக்கலாம், பெரிய ஒரு ஏமாற்றத்துக்குள்ளே போயிருக்கலாம், பெரிய காயப்பட்டிருக்கலாம். நீங்கள் நினைக்காதீங்க your life is finished. ஒன்றுக்கும் பிரோஜனம் இல்லை லைஃப். there is no use. oh you never have seen the diamond inside you. உனக்குள்ள உருவாயிட்டு இருக்கிற அந்த வைரத்தை நீ இன்னும் பார்க்கலப்பா. நீ உனக்குள்ள உருவாக்கிட்டு இருக்கிற ரத்தனத்தை நீ இன்னும் நீ பார்க்கல. இந்த அழுத்தமும் இந்த வேதனையும் இந்த சூடும் உனக்குள்ள வந்த இந்த எல்லா விதமான ப்ரெஷர் வந்து உனக்குள்ள ஒரு பியூட்டியை உருவாக்கிட்டே இருக்கு. யூ நெவர் saw that. நீங்கள் அதை பார்க்கல. நீங்கள் ப்ரெஷர் தான் நீங்கள் டோட்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்குள்ள something precious is happening inside you. The pressure has turned something precious inside you. There's a benefit in all these burden. ஆண்டவரே, என் பாடுகள் நடுவில் நீர் கொண்டு வருகிற மாற்றங்களுக்காக, நீர் கொண்டு வந்து கொண்டிருக்கிற எல்லா நல்ல உணர்வுகளுக்காக, நல்ல குணங்களுக்காக உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றியப்பா. ஆகவே இந்த பாடுகளை நான் அசட்டை செய்ய மாட்டேன். அவைகளை எனக்குள்ளே உண்டாக்குற நன்மைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். எத்தனை பேர் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? ஆண்டவரே, என் பாடுகளை சரியாய் கையாள எனக்கு கிருபை தாரும், கிருபை தாரும்.